காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம கண்கள், அதனோட விஷன் இதெல்லாம் சீரா வச்சுக்க, ஆரோக்கியமாக வச்சுக்க, என்ன 10 உணவுகள நம்ம அன்றாடம் உணவுல சேர்த்துக் கொள்ளணும். என்ன காரணங்களால இத சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா காய்கறி, கீரைகள். கீரைகள் ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, அதுவும் கீரைகள பொறுத்தவரைக்கும் நெறைய அதுல பச்சை நிறம், சிலது பர்பிள் நிறமா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கீரைகள்லாம் சேர்த்து எடுக்கணும். இதுல என்ன ரொம்ப முக்கியம் இருக்கு அப்படின்னா, பொதுவா இந்த கண்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லா உணவுகள்லயும் முக்கியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, லியூட்டின் அப்படிங்கிறதும், அதே மாரி என்ன ஜியாசாந்தின் அப்படிங்கக்கூடிய இந்த 2 கரோட்டினாய்ட்ஸ் தான். யூசுவலா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன நிறங்கள்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் உணவுல இருக்கு. ஒரு சில அசைவ உணவுகள்லயும் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கண்கள் இருக்கு பார்த்தீங்களா? கண்களிலும், மூளைகளில் இருக்கக்கூடிய செல்களும் நல்ல சீரா இயங்குவதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் வயதானவர்களுக்கு வரும். மேக்குலர் டீஜெனரேஷன் அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ரெட்டினா விழித்திரை இருக்கு பார்த்தீங்களா? அதுல மேக்குலர் அப்படின்னு சென்டர்ல ஒண்ணு இருக்கு. இதுதான் எப்படின்னா, டிஸ்டன்ஸ்ல நம்ம இத ஃபோக்கஸ சீரா வைத்துக் கொள்ள உதவும். இது என்ன சொன்னா, ஏஜ் ஆகுறதுனாலயும், சில மருந்துகள் எடுப்பதனாலயும், குறிப்பாக ஸ்டீராய்ட்ஸ் போன்ற மருந்துகள் எடுப்பதனாலயும் இது டேமேஜ் ஆயிடும். அதையெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா, இந்த லியூட்டினுக்கும், ஜியாசாந்தினுக்கும் இருக்கு. இதையெல்லாம் கேட்ராக்ட் போன்ற விஷயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, பாதிப்புகள் ஏற்படும். அதையும் தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த லியூட்டினுக்கும், ஜியாசாந்தினுக்கும் இருக்கும். அது அப்ப ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் நம்ம என்ன குடுக்குறோம்னா, கீரைகள். அனைத்து கீரைகளிலும் இருக்கு. அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டும், சர்க்கரை வள்ளி கிழங்கும். இந்த கேரட்டிலும், சர்க்கரை வள்ளி கிழங்கிலும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா கரோட்டின்னு இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ ஆக கன்வெர்ட் ஆகி நமக்கு பயன் தரக்கூடிய இருக்கு. ஏன்னா, விட்டமின் ஏவும் கண்களோட ஒளி பார்வைக்கு ரொம்ப முக்கியம். இதையும் நம்ம உணவுல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவரைக்காய், பீன்ஸ் போன்ற வகைகள நம்ம எடுத்துக்கணும். இதுவும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணம் என்னன்னா, நார்ச்சத்துக்கள் இருக்கு. அதையும் தாண்டி இதுல என்னன்னா, இந்த லியூட்டின் போன்ற சத்துக்கள் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வெஜிடபிள்ஸ் இந்த கலர் கலரா இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்துலயும் இந்த லியூட்டின் போன்றவை இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை. ஸோ அசைவத்துல குறிப்பாக முட்டையோட அந்த மஞ்சள் கருவுல லியூட்டின் சத்து இருக்கு. இது அவ்வளவா இந்த லியூட்டின் அனிமல் ப்ராடக்ட்ஸ்ல கிடையாது. ஆனா, இந்த முட்டையோட மஞ்சள் கருவுல இருக்கு. யூசுவலா நம்ம ஒரு வெஜிடபிள்ல இருந்து எடுக்கக்கூடிய லியூட்டினை விட, இந்த முட்டையின் மஞ்சள் கருவுல இருந்து கிடைக்கக்கூடிய லியூட்டின் இருக்கு பார்த்தீங்களா? பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதிகமாக நமக்கு செல்களுக்கு உபயோகமாக இருக்கும். 100ல இருந்து 200 மடங்கு என்ன அப்படின்னா, இது பலன் தரும். அடுத்தது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து நிறைந்த மீன்கள் எடுக்கணும். நார்மலாவே மீன்கள் அப்படிங்கிறப்ப அதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு என்ன இது அப்படின்னா, செல்கள் அதிகமாக சேதம் அடைவதை தடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ராக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால தான் வரும். அதனாலதான் இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இளவயதிலேயே கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகும். அவர்களுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபிஷ் எடுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய். நெய்யும் ரொம்ப முக்கியமான விஷயம். நெய் இட்ஸ் அ பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இல்ல பியூர் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த லியூட்டின் அப்படிங்கிறது இந்த நெய்லியும் இருக்கு. அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ராக்ட் வராமல் தடுக்குது. விஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி இந்த சிறு வயதிலேயே இல்ல கொஞ்சம் வயதானவர்களுக்கு இந்த மேக்குலர் டிஸ்ட்ரோஃபி வருது, டீஜெனரேஷன் வருது பார்த்தீங்களா? அது தவிர்க்கப்படும். இந்த மேக்குலர் டீஜெனரேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வை பார்ப்போம். ஆனா சுத்தி எல்லாம் நார்மலா தெரியும். நடுவுல மட்டும் எப்படின்னா சீரா இருக்காது. ஒரு மங்கலா தெரியும். அலைகளா இருக்கு மாதிரி. அந்த பார்வை அப்படிங்கிறது நடுவில் மற்றும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக நமக்கு தெரியாது. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ்.
ஸோ நட்ஸ், சீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும் பொழுது அதுல என்ன இருக்கு அப்படின்னா விட்டமின் இ இருக்கு, ஜிங்க் இருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. விட்டமின் சி. ஸோ விட்டமின் சில முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாஜன் இருக்கு. ஸோ கொலாஜன் ஸ்கின், நம்ம எலும்பு இதுக்கு மட்டும் நன்மை பயக்காது, கண்டிப்பாக பார்வைக்கும் வந்து இது என்ன பண்ணும், நன்மை பயக்கும். ஸோ விட்டமின் சி இருக்கக்கூடியது நீங்க எல்லா விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லயும் எடுக்கலாம். ஆனா விட்டமின் சி, கொலாஜன் 2ம் சேர்ந்து சிறப்பாக கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தான். ஸோ லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லி வந்து நம்ம எடுத்துக்கிறது நன்மை பயக்கும். இப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மீன் சாப்பிடுறவங்களுக்கு ஓகே. வெஜிடேரியனா இருந்தா பியூர் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் தான். ஸோ ஃபிளாக்ஸ் சீட்ஸை வந்து கண்டிப்பா உணவுல வந்து எடுத்துக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை நல்லா வந்து ஒரு 2 டீஸ்பூன் பவுடர் பண்ண ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத கலந்து நம்ம பருகலாம். இல்ல அப்படின்னா ஊற வைத்து சாப்பிடலாம். ஃபிளாக்ஸ் சீட்ஸை மட்டும் அப்படியே கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா உள்ள போச்சு அப்படின்னா, குடல்ல போச்சுன்னா, அது கொஞ்சம் அந்த நீரை அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஸ்வெல்லிங் ஆகும். கொஞ்சம் உப்பு. ஸோ அப்ப வந்து என்னன்னா நமக்கு ப்ளோட்டிங் அந்த மாரி இருக்கும். ஒண்ணு பவுடரா எடுத்துக்கணும், இல்ல ஊற வைத்து வந்து நம்ம எடுத்துக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறப்ப அதுல விட்டமின் சி இருக்கு, டானின் இருக்கு, ஃபைபர் கன்டென்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி பார்வையை வந்து நமக்கு தெளிவடைய வந்து செய்யும். பிளஸ் நெல்லிக்காய் ஆனாலும் சரி, விட்டமின் சி ஆனாலும் சரி, கல்லீரலுக்கு வந்து நல்ல சீரா இயங்குவதற்கு வந்து நல்ல பலன் தரும். யூசுவலா சித்த மருத்துவத்துல என்னன்னா கண்கள் சார்ந்த நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப மோஸ்ட் ப்ராபப்லி கல்லீரலை டார்கெட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த 10 உணவுகளையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்வை அப்படிங்கிறது சீராகும். ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருப்பவர்களுக்கு இந்த கேட்ராக்ட் வருவது வந்து தடுக்கப்படும். இந்த 10 உணவுகள் இல்லாம நம்ம லிவரும் நல்லா இருக்கணும், டீடாக்ஸ் பண்ணணும். அதே மாரி பார்வை தெளிவா இருக்கணும்னா, டெய்லி காலையில என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து வெ தண்ணீர், வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து எடுத்துக்கணும். இதுல அரை எலுமிச்சம்பழம் அப்படியே வந்து அத வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வந்து விட்டுக்கணும். ஸோ அதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிளாக்ஸீட் பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக் கொள்ளணும். அதனுடன் இஞ்சி இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒரு சிறு துண்டு இஞ்சி வந்து அதுல சேர்த்துக்கொண்டு, சியா சீட்ஸ். ஸோ அது வந்து ஓவரால் நைட் ஊற வச்சது. அது ஒரு டீஸ்பூன். இத வந்து தினமும் காலையில வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேற்குறிப்பிட்ட எல்லா விஷயமும் இதுல இருக்கும். நம்மளும் ஒரு ரெஃப்ரெஷ்ஷா வந்து நமக்கு இருக்கும். டீடாக்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும். நன்றி.